ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இரவா பகலா எபிசோட் 3 ஸ்டார்டிங்கில் அப்படியே நைட்டு திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்க. நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் 2 பேரும் கப்பல்ஸ்லாம் கிடையாதுன்னு சொல்கிறான். சேம் டைம் அடுத்து வான் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிவிட்டு மேக்கப் எல்லாம் கழிச்சிக்கிட்டு இருக்க. நீங்கள் கப்பல் இல்லையா, ஏன் அப்படி சொல்கிற நீன்னு சொல்லி ட்ரீம் அவன் பக்கத்தில் போய் அவனை பார்த்து கேட்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, நீ இன்னும் பிடிவாதமாக இருக்கிறது தப்பு. எனக்கு என்னமோ உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது கப்பல்ஸ் மாதிரி தான் இருக்குது. எப்பயுமே கையை பிடிச்சிட்டே வரீங்க. 2 பேரும் இன்னொருத்தர் மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்க, உரிமையாக இருக்கீங்க, ஒருத்தர் மாற்றி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கப்பேக்கு 2 பேரும் ஒன்றா வந்தப்பயே எனக்கு என்னமோ உங்களை பார்க்கும்போது கப்பல்ஸ்ன்னு தான் தோணுச்சு. ஆனால் உன்னை கேட்டால் நீ கப்பல்ஸ் இல்லைன்னு சொல்கிற. நீ இன்னும் பிடிவாதமாக இருக்க. இந்த பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு உன் மனத்தில் இருக்கிறத அவகிட்ட நீ சொல்லு, கிளியர் பண்ணிக்கோ, அதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி ட்ரீம் அப்படியே நைட்டை பார்த்து பேச, நைட் அப்படியே அவனையே ஊற்று பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வேற என்ன பேசுறதுன்னு ஒன்றும் புரியல. டாப்பிக்கை அப்படியே சேஞ்ச் பண்ணுற மாதிரி என்னால் முடியல, ஆனால் எனக்கு இப்போ வேற ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி அப்படியே க்ளோஸாக ட்ரீம் பக்கத்தில் போகிறான். ட்ரீம்க்கு அவன் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல், என்ன பண்ணுற நீ, கொஞ்சம் தள்ளி உட்காரு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, இதெல்லாம் பண்ணக்கூடாதா, வேறு என்ன பண்ணலான்னு சொல்லி டக்குன்னு அவன் பக்கத்தில் க்ளோஸாக போய் அப்படியே அவன் உட்காந்துருக்கான். அடுத்த 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஏதோ நோட் புக்கை கபோர்டில் வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். நைட்டு ஊன்னு சொல்லி பயப்படுற மாதிரி அப்படியே அங்கே நின்றுட்டு இருக்கான் ட்ரீம். என்ன, ஏன் பயப்படவா வைக்கிற? ஆமாம், இதிலலாம் ஒன்றும் பயம்லாம் வரல போ அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, நான் கூட நீ பயந்துருவியோன்னு நினச்சேன். சரி, என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என்னமோ பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே கபோர்டில் சாஞ்சு நிற்கிறான். நீ இப்படியே இருந்தால் என்ன பண்ண முடியும்? எஸ்ஏ எழுதிட்டியா இல்லையா? அதை பற்றி நீ கவலைப்படாத, உனக்கு வேணால் நான் எழுதித்தரேன். நீ தான் எனக்கு எல்லாமே பண்ணுவியே, ஏன் நீ இந்த மாதிரி பண்ணால் நான் ஃபெயில் ஆக மாட்டேன்னு நினைக்கிறியா? ஒரு வேளை ஃபெயில் ஆனால் ஆக மாட்டேன்னு தோணுது. நான் உனக்கு எழுதித்தரேன், அதான் நான் ஹெல்ப் பண்ணுறேன்ல, நீ எப்படி ஃபெயில் ஆவ? தேங்க்யூ, ஆனால் யோசிச்சுப்பாரு, இப்படியே நீ எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டே இருந்தா இருக்க நான் வேர்ஸ்ட்டாக தான் போவேன். ஸோ கண்டிப்பாக நான் ஃபெயில் ஆயிடுவேன். நான் ஃபெயில் ஆகிட்டா உனக்கு ஜாலி தானே, ஒரு நியூ ஃப்ரெண்டு கிடைப்பான்லன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு உன் கூட எப்பயுமே இருக்கணும். நீ ஃபெயில் ஆனால் கூட உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது, உன் கூடயே நானும் அதே கிளாஸ்க்கே வந்துடுவேன் தெரியுமான்னு சொல்லி ட்ரீமும் நைட்டும் அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்க. ஃப்ளாஷ்பேக்லேருந்து அப்படியே எங்கள் ரியல் லைஃப்க்கு வராங்க. நீ குடிச்சிருக்க, ஒழுங்காக போய் தூங்கு போ அப்படின்னு சொல்லி ட்ரீம் நைட்டை பார்த்து சொல்ல, நான் குடிச்சிருக்கேனா, நான் தூங்கணுமா, ஆனால் என்னால் தூங்க முடியாதே அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை பார்த்து அவன் கண்ணத்தை தொட்டுட்டு, இப்போ நீ ரொம்ப அழகாக வளர்ந்துட்ட, ரொம்ப பெரிய பையனாயிட்ட, ரொம்ப க்யூட்டாக இருக்க தெரியுமா, நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு சொல்லி அப்படியே ட்ரீம் பக்கத்தில் நைட்டு க்ளோஸாக போகிறான். அவன் ஃபேஸெல்லாம் டச் பண்ணி பேச, ட்ரீம்க்கு என்னடாது இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு, வேணாம் நீ குடிச்சிருக்க, போய் படு, பேசாமல் விடு, இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லைட்டாக அவனோட காலில் அப்படியே கை வைக்கிறான். கை வச்சுட்டு அப்படியே நைட்டு ட்ரீம் கிட்ட க்ளோஸாக போக, அதுக்கப்புறம் நம்ம ட்ரீம் பையன் வேணும்னு எப்படி சொல்ல மனசு வரும். ஸோ 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக அழகாக கிஸ் அப்படி டீப்பாக போயிட்டே இருக்க, 2 பேருக்குள்ளே படிப்படியாக அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே க்ளோஸாக போய்கிட்டே இருக்க, எதிர்பார்க்கவே இல்லை, அப்படியே போக திடீர்னு யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்க, அட பாவி தள்ளுடாங்கிற மாதிரி பிடிச்சி அப்படியே ட்ரீம் நைட்டை தள்ளிட்டு வெளியே வந்து பார்த்தா அங்கே வான் நிற்கிறா. வான், நீயா அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு நான் அவன்கிட்ட கிளியராக கேட்க போகிறேன், இன்னொரு தடவை இதை பற்றி கிளியராக பேசிட்டா தான் நல்லது, இப்படியே தெரியாமல் இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஆமாம், இன்னும் அவன் என்ன தான் யோசிக்கிறானா, நீ அவன்கிட்ட நல்லா கேட்டுக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி ட்ரீம் சொல்ல, நானும் அதை தான் திங்க் பண்ணுறேன். இப்படியே யோசிச்சுக்கிட்டே எத்தனை நாள் இருக்க முடியும்? ஒரு வழியாக உண்மை என்னவோ அது வெளியே வர்றது தானே நல்லது. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு முடிவு எடுத்துக்கலாம். இப்படியே ஒன்றுமே தெரியாமல் அவனும் அமைதியாகவே இருந்தால் நானும் பதில் தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒன்றுமே புரியாமல் குழப்பமாக இருக்குது. குழப்பத்துக்கான பதில் கிடைக்கணும், அது வலிச்சா கூட பரவாயில்ல, அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. நாளைக்கு கண்டிப்பாக இதை பற்றி அவன்கிட்ட நான் பேச போகிறேன்னு சொல்லி அப்படியே வான்னு ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. உன்கிட்ட ஒன்று கேட்கவா, நீ இன்னும் என்னை ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறியான்னு ட்ரீம் கேட்க, ஏன் நீ இப்படி சொல்கிற, நீ எங்களை விட்டு போனால் கூட நீ எப்பயுமே எனக்கு ஃப்ரெண்டு தான், உன்னை என் ஃப்ரெண்டாக தான் நான் பார்க்குறேன், எப்பயுமே நான் அப்படி தான் பார்ப்பேன். எவ்வளோ நாள் நீ என் கூட இருந்தேங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், எப்பயுமே லைஃப் ஃபுல்லாக நீ எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக என் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் அவனை பற்றி எனக்கு எதுவுமே சொல்ல தோணலை, அவன் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் எனக்கு குறையாது, இன்னும் நான் அவனை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வான் திங்க் பண்ண. அடுத்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, 2 பேரும் பீச்சில் படிச்சிருக்கானுங்களே, படுத்துக்கிட்டே, அது ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஸ்டார்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, ஆமாம் க்யூட்டாக தான் இருக்குது,
அப்படின்னு சொல்லி அப்படியே நைட்டு ட்ரீமும் மாற்றி மாற்றி அதை பார்த்துட்டே இருக்க 2 கையும் ஃபேஸ் கிட்ட வச்சு இப்படி பாரு, ரொம்ப க்ளோஸாக அழகாக தெரியும், பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்கும், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, நீயும் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னு சொல்ல அதுக்கு ட்ரீம் அப்படிலாம் வேணாம், இப்படியே நல்லா தான் தெரியுது, எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்ல அப்படிலாம் இல்லை, ஒரு தடவை ட்ரை பண்ணிப்பார், என்ன ட்ரை பண்ணுறதுன்னு ஒரு கையை வச்சு இப்படியே பார்த்துட்டே இருக்கான். தெரியலையா, தெரியல, இரு நான் வரேன்னு சொல்லி டக்குன்னு அவனோட கையை அப்படியே நைட்டு ட்ரீமோட ஃபேஸில் வைக்கிறான். இப்போ பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி ஸ்டக்கான மாதிரி அப்படியே ட்ரீமும் நைட்டும் ஃபேஸாக பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. அப்புறம் அப்படியே அங்கேருந்து ரியல் லைஃப்க்கு வந்தாச்சு. நைட் அப்படியே தூங்கிட்டே இருக்கா, ட்ரீம் தூங்கிட்டு இருக்க, நைட் அவனை பார்த்துட்டே இருக்கான். கண்ணை திறந்து பார்த்துட்டு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு ட்ரீம் கேட்க ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்க்குறேன், நீ எப்போ இந்த நான் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கேன். அப்போ தூக்கத்தில் சார் நல்லா பேசுவீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் பேசுவேன், நேற்று நைட் என்னெல்லாம் பண்ணிட்டேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நீ வேஸ்ட் பண்ணிட்ட தெரியுமான்னு ட்ரீம் சொல்ல என்ன வேஸ்ட் பண்ணேன், நான் என்ன பண்ணேன் எனக்கு ஒன்றும் தெரியலையே, ஒன்றும் இல்லை இல்லையே, நீ என்னமோ சொன்னேன், எனக்கு ஞாபகமே இல்லை, என்ன நடந்தது சொல்லேன் அப்படின்னு சொல்லி நைட் ட்ரீம் கிட்டே கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறான். நீ ஃபேஸ் வாஷ் பண்ணி ப்ரஷ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி நைட் ட்ரீமை பார்த்து கேட்க போகணும், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெஸ்ட் ரூமுக்கு போயிடான். ரெஸ்ட் ரூமில் போய் அப்படியே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்க கூடவே நைட்டும் வரான். நானும் கூட ஜாயின் பண்ணிக்கவான்னு சொல்லி கேட்க பண்ணிக்கன்னு சொல்ல அவனும் அப்படியே ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கான். இதில் என்ன ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கோ தெரியல. அவனும் அப்படியே ப்ரஷ் பண்ணிகிட்டே இருக்க கரெக்டாக அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, வான்கிட்ட இருந்து தான். நான் உன்கிட்ட பேசணும், ஒரு வாக்கிங் வரையா அப்படின்னு சொல்லி கேட்க இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு என்னை அம்மான்னு கூப்பிட்டா என்னென்னு தெரில, ஏதோ பேசணுமா, நீ ரெடி பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துரு, நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நைட் அப்படியே போக சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி இவன் திங்க் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கான். அடுத்து 2 பேரும் வாக்கிங் போயிட்டே இருக்காங்களே, அப்படியே போயிட்டே இருக்கும்போது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுறேன், உனக்கு என் மேலே என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆல்ரெடி 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட என்ன சொன்னேன், ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன், அட்லீஸ்ட் என்னை பற்றி ஏதாவது திங்க் பண்ணி பார்க்குறேன், அதுக்கான பதிலை நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன், நீ எப்போ பதில் சொல்வேன்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீ எனக்கு பதில் சொல்கிற மாதிரி தெரியல, உன் மனசில் என்ன இருக்கோ அதை என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்லிடு, உண்மையாக நீ என்ன சொல்ல போறியோ அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆர்வமாக இருக்குன்னு சொல்ல அதுக்கப்புறம் 2 பேர் என்ன பேசினாங்கன்னு தெரியல, அப்படியே ஒரு மாதிரி இருக்க அடுத்து ஒரு வழியாக இங்கே எல்லாம் ரெடி ஆகி பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து நிற்கிறானுங்க. ஜூமு ஜான் எல்லோரும் நிற்க என்னாச்சுடா நீ மட்டும் நிற்கிற, அப்புறம் நம்ம தம்பி பையனை எங்கே காணும் அப்படின்னு சொல்லி அங்கே நிற்கிற நைட் கிட்ட கேட்க ட்ரீம் ஒரு வழியாக எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன், ஏதாவது மறந்துட்டிங்களா, நான் எதுவும் மறக்கலை, நீ எதுவுமே மறக்கலை, ஆமாம் நம்பான காணும் எங்கே அப்படின்னு சொல்லி நைட் கிட்ட கேட்க அவள் ஆல்ரெடி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு காரில் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க போயிட்டா அப்படின்னு சொல்கிறான். என்னது போயிட்டாளா, அவையும் தனியாக போனா, நம்ம 4 பேர் ஒன்றா தானே வந்தோம், ஒன்றாவே போகலான்ல அப்படின்னு சொல்ல அது எனக்கு தெரியல, ஆல்ரெடி அவள் போயிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அப்படியே நைட்டோட ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா இப்படி பொறுப்பே இல்லாமல் இருக்க, உனக்குலாம் அறிவே இல்லையா, உன்னை நம்பித்தானே அவள் வந்தா, அவகிட்ட இப்படி தனியாக விட்டுருக்க, அவகிட்ட போக மாட்டியாடா நீ, உனக்குலாம் அறிவே இல்லை, என்ன பேசுறதுனே புரியல, இல்லை நான் ஏற்கனவே அவகிட்ட பேசிட்டேன், நாங்கள் 2 பேரும் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டோன்னே ட்ரீமுக்கு டென்ஷன் ஆகுது. என்ன ஏன் வர நீ சரியில்லை அப்படின்னு சொல்லி பேக் தூக்கி போட்டுட்டு வேகமாக அப்படியே ட்ரீம் அந்த பக்கம் போக இவனுங்க 3 பேர் ஷாக்காக நிற்கிறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி பண்ண, ஏன் தனியாக வந்து நிற்கிறேன்னு சொல்ல இல்லை ஆல்ரெடி நான் அவன்கிட்ட பேசிட்டேன், அவன் என்கிட்ட என் மேலே இந்த ஃபீலிங்ஸு இது வரைக்கும் வரலை அப்படின்னு சொல்லிட்டான், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்காக இதெல்லாம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ட்ரீம், எனக்காக நீ நிறைய பண்ணியிருக்க, எல்லாத்துக்குமே தேங்க்ஸ்னு சொல்ல சரி விடு பார்த்துக்கலாம் வா போகலான்னு சொல்லி கூப்பிட நான் தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரீம், நீ கொஞ்சம் போ நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கமே அவள் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா காரில், ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. சரி இவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ட்ரீம் அப்படியே அந்த பக்கம் போயிடான். அங்கே உட்காந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்க நம்பான் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்களே, என்ன பேசினாங்க அப்படிங்கிறத அப்படியே டீப்பாக காட்டுறாங்க. எனக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வரல அப்படின்னு சொல்ல பரவாயில்ல நைட் விடு, எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது, உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தது உண்மை, உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரல, அதை நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கான பதில் எனக்கு கிடச்சிருச்சுல்ல போதும்னு சொல்ல ஐம் சாரி அப்படின்னு சொல்லி வானை பார்த்து நைட் சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் நீ தப்பாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, ஃபோர்ஸ் பண்ணி என்னை லவ் பண்ணுன்னு நான் உங்ககிட்ட சொல்ல முடியாதுல்லன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டா. அதை நினச்சி அப்படியே காரில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்க சேம் டைம் அடுத்து இங்கே நைட் ஒரு வழியாக ஏதேதோ பண்ணி அப்படியே எழுதிட்டு ஒரு நாவலை கொண்டு போய் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட காட்ட அந்த ப்ரொஃபஸர் நீ இதுக்கெல்லாம் செட் ஆகவே மாட்டேன், உனக்கு நான் நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன், உனக்கு புரியுதா புரியலையா,
ஏன் நாவலை நீ கரெக்டாக ஃபினிஷ் பண்ண மாட்டேங்கிற, உனக்கு இது பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லையான்னு திட்டிகிட்டே இருக்காரு. சேம் டைம் அப்பா, இவன் நான் லிட்ரேச்சர் தான் படிக்கிறேன்னு அப்பா கிட்ட சூஸ் பண்ணி சொன்னப்போ, லிட்ரேச்சரா போய் லிட்ரேச்சர் சூஸ் பண்ணி என்ன பண்ண போகிற, கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் உனக்கு இதில் என்ன ஃப்யூச்சர் இருக்க போகுது, ஒரு ஃப்யூச்சரும் இல்லை, நீ நல்ல டிகிரி படித்து உங்கள் அண்ணன் மாதிரி இருப்பேன்னு ஆசைப்பட்டேன்னு சொல்ல, இல்லை நான் நாவல் எழுத போகிறேன், பப்ளிஷிங் ஒர்க், அந்த ஒர்க் தான் பண்ண போகிறேன்னு சொல்லி அவன் அப்பா கிட்ட ஆர்கியூ பண்ணுறான். என்னது விளையாடுறியா, நீ இந்த மாதிரி படித்து என்ன யூஸ் ஆக போகுது, ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்குவேன்னு நான் நினச்சா நீ லிட்ரேச்சர் நாவல்னு பேசிக்கிட்டு இருக்க, இதில் உனக்கு ஏதாவது ஃப்யூச்சர் இருக்கா இல்லையா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நீ இதெல்லாம் சூஸ் பண்ணால் உன்னோட லைஃப் போயிடும், ஸோ உன்னால் உன்னையே பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதிலலாம் எந்த லைஃப்பும் கிடையாது, ஒழுங்காக ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்கிற மாதிரி படிப்பை சூஸ் பண்ணுற வழியை பாருன்னு சொல்லி, இல்லைப்பா எனக்கு லிட்ரேச்சர் தான் பிடிச்சிருக்கு, நான் நாவல் எழுதணும், ப்ளீஸ் என்னோடய வாழ்க்கையை வாழ விடுங்க, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்பா கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கான். அவன் அப்பாவுக்கு இவன்கிட்ட என்ன பேசுறதுன்னு புரியல, ஆனால் அவன் அப்பாவுக்கு இவன் லிட்ரேச்சர் எடுத்தது சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதனால இவனுக்கும் இவங்க அப்பாவுக்கு இடையில இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணப்பயே ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்குது. வேறு வழி இல்லாமல் ஒரு வழியாக இவன் லிட்ரேச்சர் சூஸ் பண்ணி இப்போ நாவல் எழுத முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கான். ப்ரொஃபஸர் இவனை வறுத்து எடுத்துகிட்ருக்காங்க, உனக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன், ஒன்றுலையுமே நீ செட் ஆக மாட்டேன்னு. அடுத்து படித்து முடிச்சுட்டு அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஒரு நாவல் எழுதுறதுக்கு உன்னால் முடியுமா, கிராஜுவேட் ஆகுவியா இல்லை ஆகவே மாட்டியா, எனக்கு என்னமோ நீ கிராஜுவேட் ஆக மாட்டேன்னு தோணுது, உன் ப்ரொஃபஸர் எல்லாமே பேசிட்டாங்க, நீ இவ்வளோ ஹார்டாக படித்தா கூட உன்னால் இதில் செட் ஆக முடியாது, உன் அண்ணன் மாதிரி நீ இருப்ப, அட்லீஸ்ட் உன் அண்ணன்ட இருப்பேன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் நீ அவனை மாதிரி இல்லை, நான் அவனை மாதிரி இல்லைப்பா, இல்லை நான் அவனை மாதிரி ஆக முடியாது, ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் வர வைக்க முடியாதுப்பா, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, ஸோ நான் இதுதான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆமாம் யூஸ்லெஸ் ஆட்ட இந்த இதுன்னு செலக்ட் பண்ணி இப்போ உன்னோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆகுதுன்னு அப்பா திட்டிகிட்டே இருக்க, அவன் பாட்டுக்கு கோவிச்சிட்டு அப்படியே போயிடுறான். போய் பெட்டில் படுத்து எல்லாத்தையும் பற்றி திங்க் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அவன் ஆசைப்பட்ட ஃபீல்டில் கூட அவனால் எதுவுமே சரியாக பண்ண முடியல. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சார் அப்படியே அழுதுகிட்டே இருக்க, அதே யோசனையிலேயே அப்படியே வந்து இங்கே கஃபேயில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கான். இவன் ஃபீல் பண்ணுறதை பார்த்து ட்ரீம் அவன் பக்கத்தில் வந்து அவன்கிட்ட பேசுகிறான். என்னாச்சு நைட், ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க, ஒரு வேளை நம்மான்கிட்ட நீ பேசினதை பற்றி உனக்கு ஏதோ கவலையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பற்றிலாம் நான் யோசிக்கல, எனக்கு வேறு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது தெரியுமா, என்ன பண்ணுறதுனே புரியல, முதல்ல நீ நம்மான்கிட்ட பேசு, அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மறுபடியும் உன் கையில் வச்சுக்கோ, கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குடா, என்ன பண்ணுறதுன்னு புரியல, ஒரு பக்கம் நம்பான், ஒரு பக்கம் ப்ரொஃபஸர் அப்பான்னு எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்ல, சரி என் கூட ஒரு இடத்துக்கு வா, உன்னை கூல் பண்ணுறேன்னு சொல்லி அவன் கூப்பிட, எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு நைட் கேட்குறா. நான் சொல்கிறேன் நீ வா, முதல்ல என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி கையை நீட்ட, சரி ஓகே நீ கூப்பிடுற நான் வரேன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவன் கூட போகிறான். 2 பேர் எங்கே போனாங்கன்னு பார்த்தா ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு. அங்கே போய் ரொம்ப அழகாக அப்படி நைட் ஸ்விம் பண்ணிட்டு வர, உனக்கு எப்படிடா தெரியும் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்னு, உனக்கு இது தானே பிடிக்கும், நீ எப்பயுமே இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது உனக்கு பிடிச்ச வேலையை பண்ணனா உன்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும், உன்னோட கவலையெல்லாம் போயிடும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னை விட என்னை பற்றி நீ நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க, எனக்கு இந்த இடம் தான் பிடிக்கும், நான் இப்படி இருந்தால் தான் நல்லா இருப்பேன்னு என்னை விட உனக்கு தாண்டா நிறைய தெரியுது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்படியே அவனுக்கு 2 பேர் பேசிகிட்டே இருக்கா. இப்போ நீ ஃபீல் பெட்டராக இருக்கியா, இப்போ எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது, நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, இப்போ தான் கவலையெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்ல, ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. நைட் அப்படியே அங்கே ஸ்விம் பண்ணிட்டு வர, அவன் தலையெல்லாம் இவன் தொடச்சி விட்டுட்ருக்கான். விட்றா அதெல்லாம் சரியாயிடும், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஏன் அப்பாட்ட நான் தான் திட்டு வாங்கணும், இவரோட பையன் நானா நீயான்னு டவுட்டாக இருக்குது, அப்பா திட்டுவார்னு மட்டும்தான் எனக்கு நீ தலையெல்லாம் தொடச்சி விடுற அப்படித்தானே நைட்டு கேட்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, திரும்ப இங்கெல்லாம் ஈரமாக இருக்குது, வலிக்குதா அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் தலையெல்லாம் பிடிச்சி அழகாக தொடச்சிட்ருக்க, வலிக்கெல்லாம் இல்லை நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க, போதும் எல்லாம் முடிச்சுட்டேன், முதல்ல கிளம்பி வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே இருந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அப்படியே நைட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க, இப்போ எதுக்கு நீ சிரிச்சிட்டே இருக்க, போகலாமா, உன்னை வேற ஒரு இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகணும், வேற ஒரு இடமா, அடுத்து எங்கடா கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்ல, 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஹாட் பாட் வச்சு அப்படியே போர்க்கலாம் அப்படியே ஹீட் பண்ணி சாப்பிட்லான்னு உட்காந்துருக்காங்க. நல்லா இருக்கே, இது நல்லா இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாரு, அப்புறம் இதுலேருந்து வர ஒரு சத்தம் உன்னோட மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகிற மாதிரி இருக்கும் தெரியுமா, இதெல்லாம் பொய் தெரியுமா, நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்ல, பொய்யில்லப்பா உண்மைதான், காதை வச்சு வேணா கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்ல, அவனும் காதில் வச்சு கேட்குறான். சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லி ட்ரீம் கேட்க,
கேட்குது. ஆனால் இந்த சத்தம்லாம் பெருசாக எதுவும் இல்லைன்னு சொல்ல, நான் சும்மா சொன்னேன், பசிச்சா சாப்பிட்றதுக்கு தான் இந்த ஐடியா, சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே காலேஜில் காட்டுறாங்க. திங்க் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே நைட்டு உட்காந்துருக்கேன். அவன் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல, என்னடா ஒரே ஸ்மைலி ஃபேஸில் இருக்க, என்ன நம்பான்னு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணாலே அதுக்கு நீ ஓகே சொல்லிட்டியான்னு சொல்ல, இது நம்பான்னு பார்த்ததெல்லாம் இல்லைடா, என்னென்னு தெரியல, இப்போலாம் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அது ஏன்னு தெரியலையா, ஒரு வேளை உன் ஃப்ரெண்டை மீட் பண்ண அடிக்கடி கஃபேக்கு போறியே அதனாலயா, இல்லை நீ யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்ல, சி லவ்வா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ பேசாமல் இரு, உண்மையாகவே லவ் இல்லையாடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஜஸ்ட் எனக்கு ஏதோ நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, என்னை பற்றி ரொம்ப தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு என் கூட திரும்ப வந்துட்டான்ல அதனாலயான்னு தெரியல. சரி கிளாஸை முடிச்சுட்டு உன் ஃப்ரெண்டை பார்க்க போறியா? போகணும். ஏண்டா ரொம்ப தூரமாக இருக்குது காஃபே, அடிக்கடி அங்கே போறியே, உனக்கு போர் அடிக்கல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எவ்வளோ தூரமாக இருந்தாலும் எனக்கு அங்கே போகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, தூரமாக இருந்தாலும் அங்கே போனால் என் மனசு பக்கமாக இருக்க மாதிரி இருக்குது, ஆக்சுவலி எனக்கு அங்கே போகிறது தான் பிடிச்சிருக்கு. சரி நான் கிளம்புறேன், நீ சொன்னபடி டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமாக நைட்டு போகிறத பார்த்துட்டு அப்படியே அவன் ஃப்ரெண்டு சிரிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு என்னமோ நடக்குது, ஆனால் என்னென்னு தான்ப்பா புரியலங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு நைட்டை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்க. ஒரு வழியாக அங்கே கஃபே ஷாப்புக்கும் போயிட்டான். போனதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்னு காட்டல. அடுத்த சீனில் பார்த்தா வேகமாக அந்த கஃபேக்கு நம்பான் வரா. நம்பான் அங்கே சுற்றி பார்த்துக்கிட்டே நிற்க, அங்கே கரெக்டாக பூம் வரான். பூம் வந்தோடனே என்னாச்சு நம்பான் திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நைட்டை பார்க்க வந்தேன், அவன் உள்ள கிச்சனில் தானே இருக்கான், கொஞ்சம் எனக்காக கூப்பிடுறியான்னு சொல்ல, இதோ கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு பூம் அந்த பக்கம் போக நம்பான் திங்க் பண்ணிட்டே நிற்கிறா. அதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை என்கிட்ட சொல்லிடுங்க. நன்றி.